சிட்டு போல இங்கும் அங்கும் சிரித்தபடி தெரிந்து கொண்டு நம்மோடு தொட்டு விளையாடக்கூட துணிந்து வருகின்ற வாலைக்குமரி. அவதான் இன்றைக்கு வரப்போகிறாள். அவளே நமக்கு அனைத்தும். அவ கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அவ கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அவ கால் சதங்க நட்சத்திரமா, நீலக்காடல் சின்ன பட்டு சட்டையா. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்துருச்சு ஒரு மீனுக்கு. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்துருச்சு ஒரு மீனுக்கு. இத கத்தி சொல்ல முடியல, கட்டி காக்க வழி இல்ல, கண் வரைக்கும் ஒரு நெருப்பு. அவ கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. எப்பேற்பட்ட ஒரு பராசக்தி கொஞ்சி விளையாடும் கைக்குழந்தையாக நம்முடைய மகா பெரிவாரிடம் விளையாடி இருக்கிறார் என்கின்ற ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. எத்தனையோ நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அபூர்வ நிகழ்ச்சி தான். வைங்க, ஒரு பாட்டி, அந்த பாட்டி கூட ஒரு சின்ன பொண்ணு குழந்தை. அவங்க ரெண்டு பேரும், பெரியவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பாட்டியும் குழந்தையும் கூட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை திடீர்னு அழுது. நடப்படி சும்மாரு சும்மாரு சும்மாருங்கிறாங்க பாட்டி. சும்மாரு சும்மாரு பாட்டி. அதையோ இல்ல 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 வாணும் எதோ சொல்றது புரியல. நேச்சுரலா மடத்துல இருக்கிறவங்க டென்ஷன் ஆவாங்க இல்ல, பூஜை நேரத்துல தொந்தரவா இருக்கேன்ட்டு. பாட்டிக்கு என்ன பண்றது தெரியல. சரி, நம்ம இவங்களை அப்புறப்படுத்திடுவாங்க, இவங்க நம்மளை அப்புறப்படுத்திடுவாங்க, வெளியே போகணும் தான் பாட்டி நிற்கும் போது மௌனம் கல்யாமல் பூஜை பண்ணபடியே பெரியவர் அப்படின்னு கூப்பிடுறாரு, அந்த குழந்தைங்க வர சொல்லு அப்படின்ட்டு. இவங்களுக்கு புரியல. குழந்தை வர சொல்ல, எதுக்கு அழறா விஜாரி அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல எதுக்கு அழறான்னு கேட்டா, அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுதுங்க, அந்த பொண்ணு கட்டிட்டு இருக்கிற பட்டு பாவாடை தான் எனக்கு வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு கட்டிட்டு இருக்கிற பட்டு பாவாடை எனக்கு இப்பவே வேணும். யாருக்கும் தெரியல. இவர் சைகையிலேயே அதுக்கு பாவாடை சட்டை போய் கொடுக்கணுன்றத சொல்றாரு. அந்த நேரத்துல திடீர்னு பாவாடை சட்டை எப்படி கிடைக்கும்? கிடைச்சது. பக்கத்துலயே, மடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கடையில அப்படி அழகா பச்சை பாவாடை தான் வேணும்னு கேக்குது. பச்சை பாவாடை, பட்டு இவர் வாங்கி தர மாட்டார்ல, பச்சை பாவாடை, அதுக்கு ஏற்ப சட்டை, எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு பூஜை முடிஞ்ச உடனே அந்த குட்டி பொண்ணையும் ஒரு பீடத்துல உட்காத்தி அதுக்கு கன்னியா பூஜை செய்கிறார். கன்னியா பூஜை செய்திருக்கீங்களா நீங்க? கன்னியா பூஜைன்னா இதுதான் கன்னியா பூஜை, சின்ன குழந்தைகளுக்கு செய்யக்கூடியது. எனக்கு ஜாகேஸ்வரில் அது செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. சின்ன சின்ன நண்டு செண்டுமா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை உட்கார்த்தி வச்சு அதனுடைய கால்களை கழுவி அதோட கன்னங்கள்லேருந்து இந்த நெத்தியிலலாம் சந்தனம் தடவி பொட்டுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு தூப தீபம் காட்டி ஆரத்தி காட்டி நைவேத்தியம் வச்சு கையால் எடுத்து அன்போடு அம்மா அப்படி சாப்பிடுமான்ட்டு வாயால ஊட்டி விட்டு நெடுஞ்சான் கிடையாது அது காலில் விழுந்து அது வணங்குற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நம்முடைய அழுக்குகள் எல்லாம் களைவதற்கு அற்புதமான உபாயம் கன்னியா பூஜை. இங்க பெரியவர் அதை நடத்தி காட்டார். அது ரொம்ப சந்தோஷமாச்சு இந்த குழந்தை. அப்புறம் பாட்டி கிட்ட அது சொல்றது போது, எதுக்கா இப்போ கேட்ட நீ அவர்கிட்ட போய் அப்படின்னா, அந்த தாத்தா மடியில மட்டும் அந்த குழந்தை உட்காந்துருக்கான், அதே மாதிரி பாவாடை நான் கேட்டேன் அப்படின்னு. யாருக்கும் தெரியல, இந்த குழந்தைக்கு மட்டும்தான் அது கண்ணுல தெரிஞ்சிருக்கு. குழந்தையா இருக்க வேண்டும், நீங்கள் குழந்தையா இருக்க வேண்டும் என்கின்ற உபனிஷத் வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் பெரியவர் நமக்கு நினைவுபடுத்துவார். குழந்தையாக மாறாமல் தெய்வத்தை ஒருபோதும் நாம் கண்டுவிட முடியாது. நம்முடைய யோக ஆற்றல், நாம் ஞானம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தகவல் களஞ்சியம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒருபோதும் நாம் பராசக்தியை பார்த்து விட முடியாது. தக்கை மாதிரி மிதக்க கற்றால்தான் அந்த கடலை அனுபவிக்க முடியுமே தவிர அதற்கு எதிர்ப்பு காட்டி அதன் எதிரே நம்முடைய திறமையை காட்டி அந்த பராசக்தியை ஒருபோதும் நாம் தரிசித்து விட முடியாது. அதான் அந்த குழந்தைக்கு அந்த மடியில உட்கார்ந்துருக்கிற குழந்தை தெரிந்தது. எப்படி இருக்கு பாருங்க. அவ பூஜை செய்யும் பொழுது மடியில பச்சை பாவாடை கட்டி கொண்டு அந்த வாலை குமரி அமர்ந்திருக்கிறாள் என்கின்ற செய்தி சாதாரண செய்தியா?
பூஜை முடிந்த மறுநிமிடமே யாராவது வருவாங்க, ப்ரொமோஷனை பத்தி கேட்பாங்க, அதுக்கு பேசுவாரு. அரசியலை பத்தி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அரசியல் சாசன சட்டத்தை பத்தி அதையும் பேசுவார். இதுக்கு பேர் தான் அங்க ஆற்றல்ங்கிறது. ஒரு ஞானிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, முற்றும் துறந்த துறவிக்கு முக்காலமும் பொழுத ஞானிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பன்முக ஆற்றல் என்பது இதுதான்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு முடியல இந்த கதை. ஒரு மாசம் கழிச்சு அந்த பாட்டி திரும்ப வராங்க. இந்த குழந்தை வரல. பாட்டி கண்ணீரோடு நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த குழந்தை இறந்து போயிடுது. அவ்வளவு சின்ன குழந்தை இறந்து போச்சு. பெரியவர்கிட்ட ஒரு சலனமும் இல்லை. இல்லம்மா, அவ உன் பேத்தி தெய்வத்தையே நேரடியா தரிசனம் பண்ணினவம்மா, மகா புண்ணியம் பண்ணினவ. அவ நேரடியா மோட்சத்துக்கு போயிட்டா, நீ கவலைப்படாத, கலங்க, அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி அனுப்புறார். இன்னும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவருடைய சன்னதிக்கு யாரெல்லாம் வராங்கன்றது பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அதுதான் கடைசி பிறவியா இருந்திருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பாட்டியை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண பேத்தி, அங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த மட்டும் தொந்தரவு செய்கின்ற ஒரு குழந்தை, தரிசன நேரத்துல பூஜை நேரத்துல தொந்தரவு செய்கின்ற ஒரு குழந்தை. பெரியவர் அப்படி பார்க்கலையே, அதுக்கு அவருக்கு தெரியுது. அதனால அதற்கு ஆராதனையே செய்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு கன்னியா பூஜையே செய்திருக்கிறார்னா பாருங்க எவ்வளவு ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சி இது. பெரியவர் பராசக்தி பற்றி நமக்கு ஒரு அருமையான விளக்கம் தரார். பட்டாரகர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பட்டாரகர் அப்படின்னா பூஜிக்க தகுந்தவர், தொழ தகுந்தவர் அப்படின்னு பொருள். அதனுடைய பெண்பால் பட்டாரிகா. அம்பாள் பட்டாரிகா என்று அழைக்கப்படுகிறாள். அம்பாள் பட்டாரிகா. இந்த சப்தகன்னிமார்கள் பார்த்திருப்பீங்க. அதுல முதல் தேவியும் பட்டாரிகா என்று தான் அழைக்கிறார்கள். பட்டாரிகை என்று ஸ்ரீவித்யா உபாசகர்கள் குறிப்பிடுகின்ற அம்பாளைத்தான் கிராம மக்கள் பிடாரி என்று அழைக்கிறார்கள் சொல்றாரு. இது பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஸ்ரீவித்யா உபாசகர்கள் பட்டாரிகை என்று அம்பாளை குறிப்பிடுகிறார்கள் அல்லவா? அந்த அம்பாளைத்தான் நம்முடைய கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள். பழைய செப்பேடுகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் பட்டாரிகா மான்யம் என்பதை பிடாரி மான்யம் என்றே திரித்து குறிப்பிட்டிருப்பார்கள். இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று பெரியவர் அழகா பல தகவல்களை நமக்கு சொல்லுகிறார். அவரு இத பாருங்க, பராசக்தியினுடைய தலை சிறந்த 3 உபாசகர்களுக்கும் இந்த பட்டாரகர் என்கின்ற பட்டம் இருக்கிறது. அவள் பட்டாரிகா. அவளை தொழுத, அதுல ரொம்ப சிறப்பு மிக்க தொழுகை செய்த, வழிபாடு செய்த 3 பேர்களுக்கு இந்த பட்டாரகர் பட்டம் இருக்கிறது. அதுல முதல் பட்டாரகர் யார் தெரியுமா? யாரு? பரமேஸ்வரன். அந்த அளவுக்கு அவள் தொழத்தக்கவள் என்பது இதுல இருந்து நமக்கு புரிகிறது. பாருங்க, யாரால் தொழப்பட்டவள்? பரமேஸ்வரனால் தொழப்பட்டவள். தவளே அவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தேன். அபிராம பட்டர். இப்படித்தான் ஒரு அருமையான பாட்டு இங்க அவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. பரமேஸ்வரன் தெய்வம். பட்டாரகர்களில் தெய்வமாக இருக்கிறவர் பரமேஸ்வரன். மனிதர்களில் ஒரு பட்டாரகர் மகாகவி காளிதாசன். சியாமலா தண்டகம், நவரத்ன மாலா அதெல்லாம் செய்தவர். இத்தனையோ காவியங்கள் அருளியவர். ஆனா அம்பாள் மேல இந்த சியாமலா தண்டகம், நவரத்ன மாலா கவி காளிதாஸ் அருளியதை குறிப்பாக பெரியவர் எடுத்து சொல்லுகிறார். அவன் ஒரு சிருங்கார கவி இல்லையா? அதனால மகாகவி காளிதாசன் சிருங்கார பட்டாரகன் என்று அழைக்கப்படுகிறான் சொல்லுகிறார். சரி, 3வது யாரு? ஒன்று தெய்வம், இன்னொன்று மனிதன். இந்த தெய்வத்தில் கிட்ட இருக்கக்கூடிய ஆனால் வெறும் மனிதனாக கருதப்பட முடியாத ஒரு ஜாதி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். என்னவா? ரிஷி ஜாதின்றார். ரிஷி என்பது ஒரு ஜாதிங்கிறார். என்ன அப்படி? மனிதனாக ஒருத்தன் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் இந்த மந்திர சப்தங்களை கேட்கக்கூடிய ஆற்றல் பெறுகிறான் என்றால், மந்திர சப்தங்கள் என்பவை ஆகாசத்தில் இருப்பவை. ஆகாசம் என்பது வெறும் வானம் அன்று, வெட்டவெளி, ஈத்தர், அங்கு இருப்பவை. அவற்றை கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்றால் அவன் மனிதனாக பிறந்திருந்தாலும், ஒரு ஜாதியில் ஒரு இனத்தில் பிறந்திருந்தாலும் அவன் ரிஷி என்கின்ற தனித்துவ நிலையை அடைகிறான். ரிஷி என்பது தனி ஜாதி தான். இந்த ரிஷி என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாது, ரிஷி தான் ஜாதி.
இல்லையா? பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். நல்லா கண்ணதாசன். இல்லடா இதையும் அதையும் போய் சேர்க்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு கவிஞனுடைய வீச்சு, கவிஞனுக்கு ரிஷிக்கும் ஒற்றுமை உண்டு. ரெண்டு கவிஞனுக்கும் சரி ரிஷிக்கும் சரி காமனா ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, சீயர் அப்படின்ட்டு. ஒரு காலத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய ஆற்றல். அறிவு தொடாத நிலைகளை உணர்ச்சி வசப்பட்டு அதனுடைய உச்ச கட்டத்தில் தொட்டு அதை வார்த்தைகளில் நமக்கு இட்டு கொண்டு வந்து காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவன் கவிஞன். அங்கே அந்தரத்திலே வெட்டவெளியின் அந்தரங்கத்திலே இன்னும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களை கேட்டு அவற்றை இந்த மண் வாழ்வதற்காக, மானிடம் பயனுறுவதற்காக இறக்கி காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ரிஷிகள். அதனால பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் கண்ணதாசன் சொன்ன பாட்டு ரொம்ப எளிய வரிகள். நம்ம கூடவே வாழ்ந்த மனிதன்றதுனால அப்படி எடுத்துறாங்க. கவிஞன் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு புரிகிறது, கவிஞன் தனி ஜாதி தான். அதே மாதிரி ரிஷிகள் தனி ஜாதி. விஞ்ஞானிகள், இந்த சமுதாயம் மேம்படுவதற்காக வாழ்ந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லோரும் ரிஷிகளாக கருதப்படக்கூடியவர்கள். அதுவும் மருத்துவ இயலில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தியவர்கள், பல அரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறவர்கள். அவர்கள் எல்லோரும் ரிஷிகளாக கருதப்படக்கூடிய. என்னை பொறுத்த மட்டில் நமக்கு மின்சாரத்தை இன்றைக்கு விளக்குகள் ஒளிர்கின்றன என்றால் ஒவ்வொரு விளக்கிலும் நாம் தாமஸ் ஆல்வா எடிசனை தரிசிக்க வேண்டும், நன்றியோடு தரிசிக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் ரிஷிதான், அப்படி நம்ம பார்க்க வேண்டும். அதுல நம்ம ரிஷிகள் பெரும் நிலையில இருக்கிறார்கள் வச்சுங்க. இது நான் சொல்கிறது ஒரு தளத்து ரிஷிகள். நம்முடைய மகரிஷிகளுடைய ஆற்றல் இறைவனுக்கு சமமான ஆற்றல். அதனுடைய ரேஞ்சே வேற, அதனுடைய வீச்சே வேற. அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டர கலந்திருக்கும் ஒரு ஒப்பற்ற நிலை அது. அப்படி இருந்தவர்களில் ஒருவர் துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷி அவர் த்விசதி, சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் இவற்றையெல்லாம் அருளி இருக்கிறார். இந்த பெரியவர் குறிப்பிடுவது என்னவென்றால், முதலில் அம்பாளை தரிசித்த பூலோகவாசி துர்வாச மகரிஷி அப்படிங்கிறார். முதலில் அம்பாளை தரிசித்த பூலோகவாசி துர்வாச மகரிஷி என்று குறிப்பிடுகிறார். அவருக்கு ஒரு டைட்டில், சாதாரண பட்டாரகர்ல அவருடைய கோபம் பிரசித்தி வாய்ந்தது இல்லையா? நம்ம மகாபாரத கதையில பார்க்கிறோம், எத்தனையோ கதைகள்ல பார்க்கிறோம். அதனால அவருக்கு குரோத பட்டாரகர் என்கின்ற சிறப்பு பெயரும் இருக்கிறது. இப்படி 3 பிரிவுகளை அழகாக நமக்கு அம்பாளுடைய பக்தர்களை பற்றி அருளி இருக்கிறார். இன்றைக்கு மகா வாக்கியமும் அம்பாளை பற்றித்தான். அம்பாளை தியானிப்பவர்கள் அஞ்ஞானம் நிவர்த்தியாகி அகண்ட ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். Those who worship the Divine Mother will be relieved of their ignorance and will enjoy her ever-expanding blissful form. நீங்க மதுரையில போய் மீனாட்சி அம்மன் முன்னாடி நிற்பீர்களானால், இந்த இடையொசிந்து நிற்கின்ற அந்த பேரழகை காண்பீர்களானால், அந்த இணையடிகளின் நடுவே எதேச்சையாக விழுந்திருக்கும் ஒரு மலரை நீங்கள் காண்பீர்களானால், எல்லாவற்றையும் மறந்து பேரானந்த கடலில் நீங்கள் திளைப்பது திண்ணம் அல்லவா? இல்லையா? மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் பின்னமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னிலவெழுந்த கதையும், நான் ஆட்சி செய்ய தலைப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டகன்ற கதையும், நல்லவை யாவும் ஒரு பல்லக்கில் வந்து என் நலம் விசாரிக்கும் கதையும், நனவுதானா கவிதை கனவுதானா என்று நவில்க மதுரை தேவியே, வானாயிருந்தவரம் வழியில் வரும்போதும் வாடி களைத்து விழுந்தேன், அடவம்புகள் போதும் அடி தும்பிகள் துதிபாடும் வாசமிகு பூங்குழலியே என்று உடனே நம்மை கவிபாட வைக்கும் அந்த ஆனந்த கடல். அங்க என்னுடைய குருநாதர் சொல்ல, அங்க போய் நில்லு, அவளை பாரு, என்ன வேணுமோ கேளு, கேட்க மறந்து போயிடும். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த ஸ்வரூபம். அம்பாளை தியானிப்பவர்கள் அஞ்ஞானம் நிவர்த்தியாகி ஆனந்தத்தை அடைவார்கள் என்று சொல்வார்கள். நாம் ஆனந்தத்தை அடைய விடாமல் நம்மை தடுப்பது நாம் அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அறியாமை. அதை களைந்து, அவள் அன்பு இருப்பதால் அதை களைந்து நமக்கு ஆனந்தத்தை தருபவள் அந்த ஆனந்த ஸ்வரூபிணியான அன்னை என்பதை நாம் அறிவோமாக. அதை அழகாக நமக்கு வடித்து காட்டிய அன்னையினுடைய வடிவாக, காமாட்சியினுடைய சுரூபமாக இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பெரியவரை வணங்கி அமைகிறேன். வணக்கம்.